ஒரு குடும்பத்தை கடந்த நாட்கள் ஐயா உலகத்திலும் கர்த்தாவே தேவனை அறியாமல் வாழ்ந்து அவர்களுக்கு இது குறித்தான ஒன்றாக இருக்கிறது ஐயா. ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்துள்ளார் ஐயா. மறைபொருட்களை வெளிப்படுத்துவீர். சொப்பனங்கள் மூலம் தரிசனங்கள் மூலம் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தாவே ஒரு ஆத்மா முழு உலகத்தை பார்க்கிற வெளியேறப்பட்டது. கர்த்தாவே உங்களே இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கும்படி ஒரு தெய்வீக வெளிப்பாடு இந்த இரவு வேளையிலே கடந்து கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவீராக கடின உள்ளவர்களை உடைத்து தேவனுக்காக மாற்றுகிற தேவனிலே மனிதனுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் நீர்கால்களைப் போல் மாற்றுகிற தேவனிலே இப்பொழுதே தொடுவீராக ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். அதே போல் அவருடைய சகோதரருடைய குடும்பம் முழுவதுமாய் தேவ அன்பிலே நிலைத்திருக்கட்டும் ஐயா. அவர்களுக்கும் இரவு வேளையிலே சொப்பனங்களை தரிசனங்களை கொடுப்பீராக. வருகிற நாட்களிலே காண்கிற சொப்பனங்களும் தரிசனங்களும் தேவ அன்புக்கு நேராய் அவர்களை நெருக்கி ஏவுகிறதாய் மாற்றுவதாக முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து முழு குடும்பத்தையும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி அந்த ஊரிலே ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் பக்தி வரைக்குமாய் இருக்கிற குடும்பமாய் மாற்றுகிறார்கள். பூமியில் வாழ்ந்திருக்க வீடு வாசல்கள் வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. அருமையான மகன் கட்டி வருகிற வீட்டிலே கர்த்தாவே இன்னும் சில பண தேவைகளும் ஆண்டவரே இருக்கிறதை கர்த்தர் அறிகிறீரையா. ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணினது உமக்கு மிகவும் லேசான காரியம் ஐயா. உமக்கு மிகவும் லேசான காரியம். உமக்கு மிகவும் லேசான காரியம் ஐயா. கர்த்தாவே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வமே அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. வருகிற நாட்களிலே சாட்சியாய் சந்திக்கிற நாட்கள் ஆண்டவரே ஜூன் 14ஆம் தேதி நாங்கள் சந்திக்கும் போது கர்த்தர் படிப்படியாய் ஒவ்வொன்றிலும் மாற்றத்தை தருகிறார். அன்பு மகன் சொல்லும்படியான வாய்ப்பை கர்த்தாவே அடிமை விசுவாசத்தில் வளரும்படி அடிமைக்கு உருவாக்கி தருகிறார். எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேரத்தில் தேவன் நம்மிடத்திலே வந்திருக்கிறார். தேவனை விசுவாசித்து கடந்து இருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் நாளத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாங்கள் ஒருவர் வாசிக்கிறோம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நாம் வாசித்த வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அருமையான வசனத்தை கொண்டு தேவ ஆவியார் நம்மோடு இடைபெறக்கூடிய ஒரே ஒரு நடைபெற்றார். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வார்த்தையாகி எங்கள் தெய்வமே, நீர் தந்திருந்த இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தாவே இப்பொழுதும் உங்களுடைய வருகை வரைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களோடும் கர்த்தர் இடைவிடுகிறார். ஆமென். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று வாசித்தோம். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. மரணம் நம்ம அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. மனிதனாய் பிறந்த அனைவரும் சந்திக்க வேண்டிய கட்டாயமா வாழ்க்கையில் நம்ம எதை சந்திச்சாகணும்? மரணம். வேற எதை வேணும்னாலும் நம்ம சந்திக்காம இருக்கலாம். அநேகருக்கு திருமணம் ஆகாது, திருமணத்தை சந்திக்காதவர்கள் உண்டு. அநேகருக்கு குழந்தை பேர் இருக்காது, குழந்தைகளை அதாவது பிள்ளை பேர் இல்லாதவர்கள் உண்டு. இந்த உலகத்துல எந்த நிகழ்வையும் சந்திக்காம ஒருத்தன் வாழ்ந்துடலாம். படிக்காதவன் இருப்பான், பட்டம் பெறாதவன் இருப்பான். ஆனா கட்டாயமா ஒரு மனிதனாய் நம்ம பிறந்தா இறக்கிற அன்னைக்கு ஒண்ணு நிச்சயிக்கப்படுது, சமயம் மட்டும் நிச்சயம் இல்லை. ஒரு சின்ன கணக்கீட்டின்படி இந்த உலகத்துல ஒரு நாள் மறிக்கிறவர்களுடைய கணக்கீடு 1,50,000 அதிகமானது. எவ்வளவு? 1,50,000 அதிகமானவர்கள் இந்த உலகத்துல ஒரு நாள் மறிக்கிறாங்க. அதுல 3/2 பகுதி வயதாகி மறிக்கிறது. ஏஜ் அது தவறு இல்லை, 1,00,000. அப்ப மீதி 50,000 பேரு திடீர் மரணங்கள், விபத்துகள், இப்படி வியாதிகள், கொலைகள், இப்படி வித்தியாசமான கோணத்தில். அப்போ மரணம் எப்போது எவர் ஒருவரை சந்திக்கும் என்பதை யாருக்கும் எந்த நிச்சயமும் கிடையாது. அதிகமான வகையிலே இந்தியாவில் ஒரு நாள் மதிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை 30,000 பேர் நம்ம இந்திய நாட்டில் மட்டும். இதே மாதிரி நான் முதல்ல சொல்ற மாதிரி நம்மளையும் ஒரு நாள் இந்த மரணம் சந்திச்சே தீரணும். உடனே தாமதமாக வரும், இல்லை உடனடியாக வரும்.
எப்போ இந்த மரணம் சந்திச்சாலும் இந்த மரணத்துக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்தாகணும். இது கட்டாயம். இந்த மரண பயம் இருக்கா எல்லாருக்கும் கேட்டா எல்லாருக்குமே இருக்கு. ஆனா எல்லாரும் ஏதோ மறைப்பாங்க. ஐயோ நான் இன்னைக்கு செத்தாலும் ஒண்ணு இல்லை அப்படின்னு மறைப்பாங்களே தவிர மரண பயம் எல்லாருக்கும் ஒரு லயம் இதயத்துக்குள்ள ஆட்கொண்டு இருக்கிற ஒன்றுதான். இந்த மரண பயம் இல்லாமல் வாழ்வதற்காக தான் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். இந்த ஏசாயா 9:2 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. என்ன வெளிச்சம்? அது யார் வெளிச்சம்னா யார்? அந்த வெளிச்சமா பிரகாசித்தது யாருன்னா ஆண்டவராகிய அவரு என்ன வெளிச்சமா பிரகாசித்து அந்த மரண இருளை மாட்டினார்னா, நமக்காக முதல்ல மரணத்தை அவர் ருசி பார்த்தாரு. ஆதாம் வழியா. அதாவது முதல்ல இந்த உலகத்துல மரணம் எப்படி உள்ள வந்ததுன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் நினைக்கிறேன். அதை எடுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் பாருங்க பாப்போம். ஆமா. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். சாவு, மரணமும் சாவும் ஒண்ணுதான். ஒரே வார்த்தைகள் வேற, கருத்து ஒண்ணுதான். ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு அவங்க ஒண்ணு சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்க நாள்ல நீ சாகவே சாவா. அப்ப என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு சாவு வருங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த நாள்ல மனுஷன் செத்தானா? அதை பறிச்சான் புசிச்சான், செத்தானா மனுஷன்? சாகல. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. அதுக்கு பின்ன உள்ள வசனங்கள் ஒரு அதே ஆதியாகமும், நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவான். ஆதியாகமும் 3ஆவது அதிகாரம் 3:22-23 பாருங்க பார்ப்போம். 17-19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கி. 19 நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியா நீ பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய். எப்ப ஆண்டவர் இந்த மனிதனை பார்த்து மண்ணுக்கு திரும்புவான்னு சொன்னாரு? அவன் அந்த கனி ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம அந்த கனியை பறித்து புசித்தனாலேதான் ஆண்டவர் அந்த சாபத்துலதான் அது உண்டு. மரணங்கிறது எது வழியா வருது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதற்கு எதிரடையா சாத்தானுக்கும் அவனுடைய திட்டங்களுக்கும் உடன்பட்டதுனால அந்த சாபத்துல ஒண்ணுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித சாபம். அந்த பாம்பு பலி சர்ப்பத்துக்கு ஒரு சாபம் கொடுக்கப்படுது, ஏவாளுக்கு ஒரு சாபம் கொடுக்கப்படுது, முழு மனு குலத்துக்கும் ஒரு சாபம் கொடுக்கப்படுது. மண்ணா இருக்கிறாய் மண்ணு இருக்கும். அப்ப மண்ணா இருக்கிற யாரா மண்ணுக்கு திரும்பவும், எலும்பா இருக்கிற ஏவாளும் மண்ணுக்கு தான் திரும்ப. அப்ப அந்த மரணம் எப்ப முன்குறிக்கப்பட்டு நிச்சயிக்கப்பட்டதுன்னா, மனிதன் தேவ திட்டத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் தேவ வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் போனதுனால. வேதம் இப்படி சொல்லுது, ஒரே ஆதாமினால் எல்லாரும் மரணத்துக்குள் பிரவேசிக்கிறோம். முந்தின மனிதனாய் ஆதாம் நம்மளை எல்லாரும் மரணத்துக்குள்ள கொண்டு வந்தான். 2வது மனிதனாய் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் உயிர்ப்பித்தலுக்குள்ள கொண்டு வந்தார். மரணத்தின் மூலமா உயிர்ப்பித்தலுக்குள்ள கொண்டு வந்து ஒரு புதிய சரீரத்தை, ஒரு புதிய ஆத்மாவை, ஒரு புதிய வழியை நமக்குள்ள கிரியேட் பண்ணாரு. அப்படி நம்ம மரணத்திலிருந்து விடுபடுறோம். இது எப்படி உச்சிதமாகுது, எப்படி உண்மையாகுது? சரி, இந்த மனிதனுக்கு என்னத்தினால ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அதே ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் அதுல 22, 23, 24 வசனங்கள்ல உள்ள கடைசி வேகமா 23 பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மனுஷன் நன்மை தீமை அறிய நம்மள ஒருத்தர மாதிரி ஆயிட்டான். ஜீவ விருட்சத்தின் கனி அவன் பறித்து புசிச்சா, அதுக்கு அந்த இடத்துல ரகசியமே இருக்கு. சரிங்க, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து எந்தெந்தைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். நம்ம எடுத்த செய்திக ரகசியம் அங்கதான் இருக்கு. அப்போ ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, ஆண்டவர் படைச்ச அந்த தோட்டத்துல நடுவுல என்ன இருந்து? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமே இருந்து, ஜீவ விருட்சமே இருந்து,
வேறே நிறைய விருட்சங்கள் இருந்து நடுவுல இருந்த 2 விருட்சம் என்ன எல்லாம் நன்மை தீமை ஆகியம் தெளிவா பாருங்க அந்த வருஷத்துல இருக்கும் நடுவுல தேவனாய கர்த்தர் நடுவுல இருக்கும் அந்த வார்த்தையோட வாசிங்க திருப்பி ஆதியாகமம் 2வது அதிகாரம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் நன்மை தீமை அறியத்தக்க 22. பின்பு தேவனாய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை இல்ல 2:9 வாசிங்க ஆதியாகமம் 2:9 வாசிங்க. தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க எல்லாத்தையும் தோட்டத்துக்குள்ள உண்டு பண்ணவர் தோட்டத்துக்கு நடுவுல 2 எண்ணத்தை வச்சிருந்தாரு. என்ன எல்லாம்? ஒண்ணு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்னு ஜீவ விருட்சம். எல்லாவற்றையும் சாப்பிட்டுக்கணும் தெரியாது சாப்பிட்ட, ஆனா ஒன்னே ஒண்ணு சாப்பிட கூடாது. எது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும். ஜீவ விருட்சம் சாப்பிடலாமா? ஜீவ விருட்சத்தை சாப்பிடலாமான்னு கேட்டேன். அன்பானவர்களே, ஜீவ விருட்சம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எப்படி? நன்மை தீமை அறியத்தக்க மட்டும்தான் சாப்பிடக்கூடாது, ஜீவ விருட்சம் சாப்பிடலாம். அன்னைக்கு அந்த ஆதாமும் அந்த ஏவாளும் ஜீவ விருட்சத்தை பறித்து சாப்பிட்டு இருந்தா மனு குலத்துக்கு மரணம் இருந்திருக்குமா? இருந்திருக்குமா? ஏன் இருந்திருக்காரு? 3வது 22ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும், மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல ஆனால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்னென்னைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்யணும்னு சொல்லி அண்ணன் விரட்டுறாரு. எப்படி? அதை பறித்து சாப்பிட்டுட்டா சாவே கிடையாது. சாவில்லாத ஒரு பழம் உண்டுன்னு நம்ம நிறைய புராண கதை படிச்சிருக்கோமா இல்லையா? நிறைய புராணங்கள்ல சாவே இல்லாத கண்ணி அப்படி தான் கன்னித்தீவு தினத்தந்திக்கு அந்த கதை அதுதான், அதுக்கு கரு அதுதான். சாவில்லாத ஒரு பழத்தை சாப்பிடுறதுக்குன்னா அவர் புறப்பட்டு இருக்காரு. இன்னும் அவர் தினத்தந்தி பத்திரிகை தொடங்க அன்னைக்கு புறப்பட்டது இன்னும் முடியல. அது முடியவும் செய்யாது. அதுக்கு ஒரு ராசியாட்ட அந்த கதையை வச்சிருக்காங்க. இதே மாதிரி சாவில்லாத ஒரு பழம் தான் அந்த ஜீவ. அதை யாருக்கு தந்தாரு? ஆதாமுக்கு ஏவாளும் கொடுத்திருந்தாரு. நம்முடைய ஆதி முற்பிதாவா இருக்கிற அந்த ஆதாம் அதை பறித்து புசிச்சிருந்தா ஆதாமும் மன்னிச்சிருக்க மாட்டாரு, நம்மளும். ஏன்னா அதுக்கு முன்னே நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க ஆண்டவர் சொல்லிட்டார். பாவம் உட்பிரவேசிக்கிறதுக்கு முன்பாகவே பழுகி பிறகி பூமியை நிரப்புங்க ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அப்ப நாம எல்லாம் வந்திருப்போமா தானே? கட்டாயமா நம்ம மரணம் இல்லாமல் ஒரு சன்னதியா இருந்திருப்போம். அதற்கு வாய்ப்பு இல்லாம நம்முடைய ஆதாமும் ஏவாளுமாய் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சனால ஆண்டவர் பார்க்காரு, இந்த பாவ சன்னதி இனி மரணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. யாரு மரணம் இல்லாமல் இருக்கக்கூடாது? இந்த பாவத்தில் உள்ள சன்னதி மரணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை பாவம் செய்யாம இருந்தா அந்த ஜீவத்தின் கனியை புசித்து நம்ம மரணம் இல்லாம தொடர்ந்திருப்போம். ஒரு ஆதாம் சாப்பிட்டிருந்தா போது நம்ம வரைக்கும் மரணம் இல்லாம தொடர்ந்திருப்போம். இந்த பாவ சன்னதி மரணம் இல்லாம இருக்கக்கூடாதுன்னா எங்க இருந்து இருக்கிறாரு? ஏதேன் தோட்டத்தில் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வருது. இனி எந்தெந்தைக்கு உயிரோடு வாசிங்க. வாசிங்க வேகமா, நேரம் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் கொடுத்தாரு. பின்பு தேவனாய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க விரட்டிட்டு கடைசி வசனத்தை நினைச்சார். அதுல கேரிமீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வச்சார். முடிஞ்சுதான். இப்ப மனுஷன் என்ன பண்ணதான்? ஆண்டவர் கொடுத்த சாபத்தின்படி மண்ணுக்கு திரும்புறான். வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இருந்து அந்த வாய்ப்பை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, பறிச்சுட்டாரு. ஓகே, இப்படிப்பட்ட தேவன் அடுத்து இந்த பூமிக்கு வாராரு நம்ம எல்லாரையும் மீட்கிறதுக்காக. இயேசு கிறிஸ்துவுக்கு 2 பக்கம் 2 பேரை சிலுவையில அடைஞ்சிருக்கு. அதுல ஒரு கண்ணனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆவது வசனத்தை வாசிக்க. லூக்கா 23:43. எது சிம்பிளா தெரிவிக்கிறது நேரம் என்ன? லூக்கா 23:43. அவைகளை அவர் வாங்கி. லூக்கா 23:43. 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசிப்பாய். யார் நோக்கி சொல்றாரு? அடுத்த நிமிஷம் மரிக்க போற ஒரு கள்ளனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிப்பாய். எப்ப சொன்னாரு? அந்த கள்ளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை வாயினால் அறிக்கையிட்டான். பவுல் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிட்டா ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்புங்கிறது நித்திய மரணத்துல இருந்து மீட்கப்படுகிறது ரட்சிப்பு. ஏதோ இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டேன் சொல்லி என்ன பிரயோஜனம்? இல்ல கேட்க, நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு இங்க சொல்லி கிடைக்க என்னால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டேன். ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்ல சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னு கேட்டேன். நானும் சொல்லுவேனே, நான் பிஏ படிச்சுட்டேன்,
நான் பிஏ படிச்சிருக்கேன்னு சொல்றேன். படிக்காத ஒருத்தரும் பிஏ படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா இல்லையா? அது எப்ப அவன் ஒரு வேலைக்கு போய் அவனுடைய சான்றிதழை கொடுத்து அது ஒரிஜினலான்னு பார்க்கணும்னா யார் படிச்சிருக்காவோ யார் படிக்கிறோன்னு ப்ரூஃப் ஆகும். இதே மாதிரிதான் ரட்சிப்புங்கிறது எப்ப நித்திய மரணமாகி அக்கினி கடல்ல தள்ளப்படாமல் ஒருவன் மீட்டெடுக்கப்படும் போது ரட்சிப்பு பூர்ணப்படுது. அப்படிதானே? அப்ப இந்த ரட்சிப்பு பூர்ணப்படுறதுக்கு வேதம் சொல்லியிருக்க ஒரு விளக்கம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் வாயினால அறிக்கையிடணும். இந்த கள்ளன் இப்ப என்ன செய்யறான்? 2 கள்ளன்ல ஒருத்தன் சொல்றான், ஐயோ நீ கடவுள்லாம் என்ன காப்பாற்றுன்னு சொல்லப்போ, இன்னொரு கள்ளன் சொல்றான், அவர்தான் ஒண்ணுமே செய்யல, எந்த தவறு செய்யலையே, நன்மை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை தெய்வம்னு எப்ப அவன் பரிசீலிக்காங்கன்னா, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது. யார் ராஜ்யத்தில் வர முடியும்? மாதிரி கொஞ்ச நேரத்துல மறிக்க போற ஆள்கிட்ட நீருடைய ராஜ்யத்தில் வரணும்னு எப்படி சொல்லுவாங்க? அவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டனாலதான் அவரால் சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் செத்து போயிடுவான்னு நமக்கு தெரியுது. அப்ப சொல்ற நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை எடுத்துக்கொள்ளும். அவன் இப்ப இயேசுவ எதிரில் ஏற்றுக்கொண்டுட்டான் தெய்வமாக. அது போக பக்கத்துல இருந்த கல்லண்ட அறிக்கையிட்டான், ரட்சிப்பு பூரணப்பட்டது. இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னுடைய கூட. இதே மாதிரி நம்முடைய ரட்சிப்பு யாருக்கெல்லாம் பூரணப்படுதோ, ரட்சிப்பு எப்ப பூரணப்படும்? ஏற்றுக்கொண்டால் மட்டும் போராது, நம்மளை சார்ந்தவர்கிட்ட தேவன் அறிக்கையிடணும். அறிக்கையிட்டால் தான் நம்ம எல்லாரும் ஊழியம் செய்ய கட்டாய கடமையுடையவர்கள். இதை கேட்கிற அனைவருக்குமான ஒரு தூது என்னன்னா, நீங்க ஆண்டவர் தான் தெய்வம் என்பதை உங்க சக மனிதர்கிட்ட, உங்களோட படிக்கிறவங்ககிட்ட, உங்களோட வேலை பார்க்கிறவங்ககிட்ட, உங்க பக்கத்து வீட்டு அறிக்கை இடும்போதுதான் உங்க ரட்சிப்பு பூரணப்படும். நீங்க பரதேசத்து தகுதியுடையவர்கள் ஆவீங்க. இந்த பரதேசம் என்னங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த வார்த்தையை நிறுத்துவோம். ஆண்டவர் நான் முதல்ல சொன்னேன், பாவ மனிதன் என்ன செய்யக்கூடாது? இந்த ஜீவனத்துக்கு நிறைய படித்து புசிச்சிடக்கூடாதுன்னு அவனை துரத்தினாரு. சரி, பரதேசத்தை கொண்டு போய் என்ன செய்யறாருன்னு பார்த்தா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நம்முடைய இந்த வார்த்தையானது பூரணப்படும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். வேகமா வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. காது இருக்காப்பா? காது எல்லாருக்கும் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா காது எதுக்காக நான் வார்த்தை சொல்றாரு? நமக்கு சப்ஜெக்ட்ல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று கொடுப்பேன். எங்க பாத்தீங்களா? இப்ப உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அது எங்க இருக்கு? பரதேசின் மத்தியில் இருக்கிற பரதேசின் திருப்ப ஒரு கவனம் இருக்கு. பரதேசில் எங்க இருக்கிறது? மத்தியில் இருக்கிற. ஏதேன் தோட்டத்துல எங்க இருந்து ஜீவவிருட்சம்? மத்தியில். அந்த கனியை பறிச்சு, அது தெளிவான ஆளுக்குரிய விளக்கம். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்களா இருக்கோம், இதை செய்தி நிறைவேறி கேட்பாங்க. ஏதேன் தோட்டத்துல நடுவுல இருந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து பாவ மனிதன் என்றைக்கும் உயிரோடு இருந்தப்படாத கட்டின தேவன் அவனை பரிசுத்தமாக்கி பரதேசை கொண்டு போய் பரதேசுக்கு மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுப்பார். ஜெயம் கொள்கிறவனாக்கி. ரகசியம் ஏதாவது புரியுதா? அதுக்கப்புறம் மரணம் உண்டா? அதுக்கப்புறம் அழிவு உண்டா? நித்திய வாழ்வு நமக்கு சொந்தமாகிறது. நித்திய வாழ்வு எப்படி வருது? யுக காலமாய் காலங்கள் தோறும். அதுக்கப்புறம் அழிவே கிடையாதுங்க. எப்படி தவறா நினைக்க வேண்டாம், தவறான அர்த்தம் எடுக்க வேண்டாம். சாத்தானும் அவனுடைய சேனைகளும் தேவனால தள்ளப்பட்ட பிறகும் இப்பவும் சாத்தானுக்கு அழிவு உண்டா? சாத்தானுங்கிற ரூபத்துல வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறான். தேவ பிள்ளைகளாக நம்மளை அப்படி பாவத்திலே ஆண்டவர் அழிவில்லாம வாழ வைக்க விரும்பாம, பாவத்திலிருந்து நம்மளை அவருடைய மரணத்தின் சாயலால் பரிசுத்தமாக்கி ஜெயம் கொண்டவர்களாய் மாற்றி, சாத்தான போல அல்ல, திறமை பார்த்துடுங்க, ஜெயம் கொண்டவர்களாய் மாற்றி பரலோகத்துல பரதேசில கொண்டு போய் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுத்து என்றென்றைக்கும் அவரோடு வாழப்படுகிறார். இப்படியாக மரண இருளின் தேசத்தில் இருந்த நம்முடைய மேல் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்திருக்கு. ஆகவே இந்த அருமையான தெய்வ செய்தியை கேட்கிற அனைவரும் மரணத்திற்கு நாம் தப்போது மாத்திரமல்ல, அந்த மரண இருளிலிருந்து நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சூழ்ந்தவர்கள், நம்முடைய அருகில் இருக்கிற மாறும்படியா இந்த தேவன் இந்த செய்தியை கடத்தி அநேகருக்கு கொண்டு போய் தேவநாம மகிமைப்பட்டு உங்கள் நிமித்தம் நீங்களும் ரட்சிப்பை பூரணப்படுத்தி வாழும்படி கிறிஸ்து உங்களை அன்பாய் கேட்கிற இந்த வார்த்தைகளால் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.